ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். வணக்கம். தமிழ்நாட்டில் 1967க்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியை பார்த்துருப்பீங்க. 67லேருந்து 2026 வரைக்கும் திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி பார்த்துருப்பீங்க. செய்தியாளராகவும் நீங்கள் டெல்லியிலேருந்தும் கவனிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் தாவேகா ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா சார்? இல்லை, ஆட்சிக்கு கட்டாயம் அமைப்பாங்க. ஏன்னா மேண்டேட் பார்த்தீங்கன்னா தாவாக்கா கிட்ட தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அனுபவம் இல்லாதனால, அரசியல் ஒரு மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் இல்லாதனால சில எப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் ஃபார்மேஷன், அதில் சில இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பு பண்ணியிருக்காங்க. தப்புன்னா என்ன தெரியல அவங்களுக்கு. பட் நமக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஒரு புரட்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தின பிறகு இல்லை அதுக்கு வேணுங்கிற லீகல் ஒப்பீனியன் கிடைக்கலையா, இல்லை ஆளுநர் எந்த மாதிரி இதெல்லாம் ஒரு, ஏன்னா இந்த மேட்டரில் பாருங்க தொடர்ந்து ஒரு 5-6 தீர்ப்பு இருக்குது உச்சநீதிமன்றத்தோட. அதில் பொசிஷன் இருக்குது. ஒரு தொங்கு சபைனா என்னெல்லாம் ஆளுநர் செய்யணும்னு. ஆளுநர் முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன, தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன. அப்படி இருக்கும் பொழுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து முதல்ல பீயிங் த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே உங்கள் தரப்பில் ஒரு கிளைம் போடணும். என்ன அழைப்பு கொடுங்க, நான் உங்களுக்கு அவையோட ஃப்ளோரில் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் முறை. ஓகே. அந்த இதில் அவர் என்ன பண்ணிட்டாரு விஜய், இந்த காங்கிரஸோட இதை சேர்ந்து போய் காங்கிரஸோட லெட்டரை காமிக்கிறேன்னு போயிட்டார். அது வந்து பாருங்க, அது தேவையில்லை. அந்த காங்கிரஸ் லெட்டர்லயும் சில பிரச்சனை இருக்குது. ஒரு கண்டிஷன் இருக்கிறது, லோக்சபா, ராஜ்யசபா, இதெல்லாம் பாருங்க அந்த ஆளுநருக்கு சம்பந்தம். லாஸ்ட் பேரால் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. லோக்சபாலையும் கண்டினியூ பண்ணுவோம், அது மாதிரி லோக்கல் பாடியிலையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம்னு. உங்களுக்குள்ள அரசியல் ஒப்பந்தங்கிறது அது கவர்னரோட இதுல வராது. ஆனா நீங்க அப்படி ஏதாவது கொடுக்குறீங்கன்னா அவங்களோட 5 எம்எல்ஏஸோட லெட்டர் இருக்கணும்ல. இல்ல ஒரு லெட்டர்ல 5 எம்எல்ஏ கழுத்து போட்டிருக்கணும், நாங்க இவங்களோட சப்போர்ட் கொடுக்குறோம். இல்ல அது கூட வேண்டாங்க, நீங்க போய் கிளைம் பண்ணி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. நான் ஸ்டேக் கிளைம்னா என்ன, அதுதான். நான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நான் அவையில ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு 15 நாள் அவகாசம் கொடுக்கணும். ஏன்னா 2018 பிஎஸ் எடியூரப்பா தலைமையில ஒரு பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்டா வந்தாங்க. அப்போ எடியூரப்பா வந்து கிளைம் பண்ண போது கவர்னர் கூப்பிடல. அப்ப அங்க பிரச்சனை வரும்போது இது பண்ணும்போது அது மேட்டர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. ஓகே. அங்க ஃபைனலா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, இல்ல எடியூரப்பாக்கு அவர்கிட்ட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவர் ப்ரூவ் பண்ணட்டும். அது என்ன வச்சுக்கிறீங்க, அது அந்த மாதிரி பல தீர்ப்புகள் இருக்குதுங்க. அதாவது நான் திருப்பி சொல்ல விரும்புறேன் என்னன்னா, நம்ம பார்வையாளருக்கு ஒன்று பாருங்க, ஹங் ஹவுஸ்னா என்ன, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எதுக்கு மெஜாரிட்டி வரும்னு கவர்னர் நினைக்கிறோம். சரியா, அதுக்கு கொடுக்கணும். இரண்டாவது என்னன்னா, அதுக்கு பிரகாரம் அதுக்கு அடுத்து ப்ரீ போல் அலையன்ஸ். சப்போஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இல்லாம ஒரு ப்ரீ போல் அலையன்ஸுக்கு அதிகமா இருக்கு, அப்போ அவங்களை கூப்பிடணும். அப்படி ப்ரீ போல் அலையன்ஸ் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் பல தீர்ப்புகளை சொல்லி இருக்கு, வந்து போஸ்ட் போல் அலையன்ஸ் பார்க்கணும். அதுக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு, அது 3வது கேட்டகரி. போஸ்ட் போல் அலையன்ஸ் 3வது கேட்டகரி. அண்ட் எந்த பல பரீட்சையா இருந்தாலும் அது அவைக்குள்ளதான் நடக்கணும், கவர்னர் முன்னாடி நடக்கக்கூடாது. ஆனா கவர்னர் வந்து யாரை கூப்பிடணுங்கிறது டிஸ்கிரிஷனரி பவர். அவர் யோசிக்கணும், இவங்க தான் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்க முடியும், ஒரு நிரந்தரமான அரசு தர முடியும். அதே ஆனா அந்த அவர் கொடுக்கிற இது இருக்கு பாருங்க, அது ஒரு தீர்ப்பு தானே. ஆளுநர் எடுக்கிற ஒரு முடிவோ ஒரு தீர்ப்போ அது கோர்ட்டுக்கு போலாம் மேட்டர். ஓகே. அது வந்து இந்த பவர் இல்ல, அதை வந்து அவர் வந்து என் டிஸ்கிரிஷனரி பவர் சொல்ல முடியாது, அது கோர்ட்டுக்கு வரும். இது கிளியரா இருக்குதுங்க. பல ஜட்ஜ்மெண்ட்ல நான் சொல்வது ஒரு 8 ஜட்ஜ்மெண்டோட ஒரு சம்மரி சொல்றேன் உங்களுக்கு. ஸோ அந்த பல ஜட்ஜ்மெண்ட்ல பார்க்கும்போது இவ்வளவு கிளியரா இருக்கும்போது இதுல எங்க பிரச்சனை வந்துன்னா பாருங்க, அப்புறம் போஸ்ட்போன் அலையன்ஸஸும் கரெக்ட் தான், அதில் ஒன்றும் தவறு கிடையாது.
இவர் விஜய் எனக்கு என்ன தோணுது, முதல்ல போன போதே அவர் வந்து தனக்கு ஆவாசம் கொடுக்கணும்னு கேட்கல. அவர் கிவ் மீ an opportunityன்னு கேட்காம இந்த காங்கிரஸோட கொண்டு போயிட்டார். ஆனா காங்கிரஸோட கொண்டு போன போது அது தனி லெட்டர் இல்ல, எம்எல்ஏக்குள்ள லெட்டர் வேணும். இப்ப சோடங்கரோ இல்ல கேசி வேணுகோபால கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் சப்போர்ட்டா வராது. இண்டிவிஜுவல் எம்எல்ஏஸ் அவங்களே இண்டிவிஜுவல் லெட்டர் எழுதலாம், இல்ல ஒரு லெட்டர் எழுதி we are offering support னு கவர்னர். சேகர் ஐயர் சார், இப்போ நம்ம கையில் கிடைச்சது கிறிஸ்டோடங்கர் கொடுத்த ஒரு லெட்டர் நம்ம கையில் கிடைச்சிது. பட் அந்த லெட்டரை தான் விஜய் ஆளுநர்கிட்ட கொடுத்தாரு அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா சார்? இல்ல, அந்த லெட்டர் கொடுக்காட்டி கூட தனிப்படைய முறையாக காங்கிரஸ் லெட்டர் எழுதியிருக்கல விஜய்க்கு. நமக்கு கிடைத்தது வந்து அது பிரஸ் ரிலீஸ். பட் காங்கிரஸ் கட்சி அவருக்கு லெட்டர் எழுதியிருக்கல விஜய்க்கு. அந்த லெட்டர் முழுக்க இல்லாம ஒரு எம்எல்ஏ கையெழுத்து போட்டு கொடுக்கணும்ல. ஒரு லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி, காங்கிரஸோட சட்டமன்ற உறுப்பினரோட ஒரு கட்சி ஒரு லெட்டர் கொடுக்கணுமே. இந்த 5 எம்எல்ஏக்களும் கொடுக்கணும். சட்டமன்ற கட்சி தலைவர் அதுக்கான அப்ரூவலோட கொடுத்துருக்கணும். நிதேஷ்குமார் அந்த மாதிரி கொடுத்துருக்கணும். அது ஒரு பக்கம். இதை தவிர்த்து ஆளுநர் வந்து விஜய கேட்கிறாரு மற்ற சீட்டு எப்படி எங்கெந்தெல்லாம் நம்பர் வருதுன்னு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, இடதுசாரி கட்சிகள் அவங்க சிபிஐ சிபிஎம் 2 4, பிசிகே 2 6 இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்களும் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனா அகேன் திருப்பி அதே கேள்வி வருது, நீங்க சரி அவங்க கொடுக்குறாங்க லெட்டர். இதுல இங்க நேத்திக்கு சில பல இது வந்திருக்கு பாருங்க. நேற்று இரவு அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் டெல்லியில என்னடானா அதிமுக திமுக ஒன்னா சேர்ந்துலாம் ஆரம்பிச்சிருச்சு. அதை யாரு உருவாக்குனாங்க சார்? சேகரையா சார், அதிமுக திமுகவும் சேருதுன்னு யார் உருவாக்குனாங்க? அந்த நாட்டை யார் கிரியேட் பண்ணாங்க? இல்லைங்க, அதுல 2 டெவலப்மெண்ட்ஸுங்க. ரஜினிகாந்த் ஸ்டாலினை பார்த்த பிறகு இது கிளம்பிச்சு. இது ஏதோ ஒரு மெசேஜ் எடுத்துன்னு போனாரு. அதுக்கு பிறகு அதே மாதிரி மெசேஜ் இபிஎஸ்க்கு கன்வே பண்ணியிருக்கு அப்படின்னு மெட்ராஸ்ல அதுக்கு இதுல அதாவது என்ன சொல்லுது, சென்னையில இது பஸ் ஆயிடுச்சு. யாரும் ஆதாரபூர்வமா வெளியில வந்து சொல்லல. பட் பஸ் என்ன, இது ஏதோ ஒரு ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா 106. இல்லை, இது நம்மளுடைய ஒரு கேல்குலேஷன் தான் சார். பட் டோட்டலாக முரணான கட்சிகள் திமுகவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது தான். திமுக எதிர்ப்பது தான் எங்களுடைய கொள்கைன்னு இருக்காங்க. நம்ம இதுக்கு வட மாநிலங்களில் உள்ள கட்சிகளை சொல்லலாம். பட் தமிழ்நாட்டில் டோட்டலாக வேற ஒரு ரேஷியோ. இவங்க 2 பேரும் சேர்த்தாங்க, ரைட் பர்சன்ஸ் யாருமே பேசலை. அப்படி இல்லை, அப்படி சேர்ந்தா கூட அது மேண்டேட்டுக்கு எதிர்த்து இருக்கும்ல. இப்போ வந்த மேண்டேட்டுக்கு அது எதிர்த்து இருக்கும். தனித்து போட்டியிட்டு எப்படி, ஆனா இதை போஸ்ட்போல் அலையன்ஸ்னு ஒரு இது பண்ணலாமே. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இதுல ஆதவர்ஜுனாவும் சந்திக்கிறாரு இபிஎஸ். அதுக்கு பிறகு நம்ம கேள்விப்படுவது என்னன்னா, அதிமுகவுக்கு 2 துணை முதல்வர் 12 13 அமைச்சரவை தர தயார்னு ஆதவர்ஜுனா ஒரு ஃபார்முலா கொடுத்த பிறகு பேசப்படுறது. அதுக்கு பிறகு எம்எல்ஏக்களோட அதிமுக எம்எல்ஏக்களோட கூட்டம் நடைபெறுறது. அதுக்கு பிறகு என்ன சொல்லப்படுறது, இல்ல அதிமுக யாரையும் சப்போர்ட் பண்ணாது. இதற்கு இடையே இன்னொரு டெவலப்மெண்ட் என்ன, 12 பேர் அதிமுக எம்எல்ஏ புதுச்சேரிக்கு போயாச்சு. இப்ப ரிசார்ட் பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஆளுநர் என்ன அதாவது யாரு சப்போர்ட், இப்ப பாருங்க ஆதவர்ஜுனா இபிஎஸ் பாக்குறாருன்னா திருப்பி இபிஎஸ் ஒரு லெட்டர் வேணும். இதுக்கு இடையே இன்னொரு விஷயம் பாருங்க, இன்னைக்கு என்ன டெவலப்மெண்ட். காலையில வரையில் சொல்லிட்டு இருந்தாங்க இடதுசாரி கட்சிகளும் சரி, நம்ம திருமாவளவனும் ஆளுநர் இதை பண்றாரு, பிஜேபி சொல்லி தடுக்கிறாரு, அவரை முதல்ல கூப்பிடணும். ஆனா இவங்க லெட்டர் தர தயாரா இல்ல. இதை இப்ப சிபிஎம் எம்ஏஎம் பேபி என்ன சொல்றாரு, பொதுச் செயலாளர் சிபிஎம், நாங்க முடிவு எடுப்போம் இதுல. அப்புறம் ஸ்டாலின் வந்து இவங்களை சந்திக்கிறாங்க, இந்த கட்சிகளை. காங்கிரஸ் விட்டு போனது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, ஆனா நம்ம கூட்டணி இதாக கூடாது, நம்ம கூட்டணி நீங்க இருக்கணும். அதே நேரத்தில் வெளியில வந்து சொல்லப்படுறது என்னன்னா, இந்த கட்சிகள் மீது ஸ்டாலினுக்கு எந்த விதமான பிரஷர் கிடையாது, வேணும்னா அவங்க சப்போர்ட் பண்ணலாம். உள்ளுக்குள்ள சொல்றாங்க நீங்க எல்லாம் விட்டுட்டு வெளில போக கூடாது. வெளியில என்னடான்னா நீங்க வந்து வெளியில நீங்க எப்படி ஸ்டாலின் தடையா இருக்க மாட்டாரு, அதாவது இந்த கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டாரு, எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனாங்க இந்த கட்சிகளுக்கு ஒரு பிரச்சனை பாருங்க, இடதுசாரி கட்சிகளுக்கும் விசிகேக்கும் இந்த 6 எம்எல்ஏக்களுக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா, அவங்க லெட்டர் தர தயாரா இல்ல விஜய் சப்போர்ட் பண்ணி. ஏன்னா அவங்களுக்கு டிஎம்கே அலையன்ஸே வச்சுக்கணும்,
அதே நேரத்துல விஜய்க்கு எதிர்த்து போற மாதிரியோ காமிக்க கூடாது, இல்ல விஜயோட போற மாதிரியும் காமிக்க கூடாது. இது இவங்களோட அரசியல் பிரச்சனை. அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா இப்ப பாருங்க, இவங்க எதிர்பார்க்கறது என்ன, கவர்னர் விஜய் வந்து நீ டெஸ்ட் பண்ணு சொன்னானா என்னைக்கு அந்த பல பரீட்சை நீங்க இவங்க வெளிநடத்திடுவாங்க, இல்ல ஹவுஸ்ல இருக்க மாட்டாங்க. அப்ப வாய்ஸ் ஓட்ல சிம்பிள் மெஜாரிட்டியில ஆயிடும். மெஜாரிட்டி அதாவது மைனாரிட்டி கவர்மெண்ட். இது புதுசு இல்லைங்க. நரசிம்மராவ் கவர்மெண்ட் 1990 மைனாரிட்டி கவர்மெண்ட், பல முறை மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்திருக்கு. அதனாலதான் இப்ப ஆளுநரோட செயல்முறையை வச்சுட்டு இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சரி சார், இப்போ கம்யூனிஸ்டுகள் வெஸ்ட் பெங்கால் இருந்தாங்க, கடைசியில கேரளால வரைக்கும் இருந்தாங்க, திரிபுரால இருந்தாங்க. இப்ப எந்த ஸ்டேட்லயும் கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சி இல்லை அப்படிங்கும் போது ஒரு மினிமம் கேரண்டியா தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட் லெட் டிவிகே கவர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது ஆல் இந்தியா லெவல்ல கம்யூனிஸ்ட் உயிரோட்டமா இருக்கு அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்டுக்கும் மார்க்சிஸ்டுக்கும் ஒரு நேம் தானே சார், நேம் கிரெடிட் தானே? இல்லைங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அவங்க இந்த தேவகோடா தலைமையில வந்த கவர்மெண்ட்லயும் சரி, குஜராத் வந்த கவர்மெண்ட்லயும் சரி, அதுல சிபிஎம் வந்து சேர மாட்டேன்ட்டாங்க, வெளியில இருந்து சப்போர்ட் கொடுப்போம். சிபிஐ சேர்ந்துட்டாங்க அந்த கவர்மெண்ட்ல, அப்ப அமைச்சராகவும் இருந்தார். பட் இப்ப இந்த தமிழ்நாடை பொறுத்த மட்டும் அவங்களோட ஜெனரல் பொசிஷன் அவுட் சைட் சப்போர்ட் கொடுத்துடலாம், பட் வி cannot join the government. ஏன், என்ன பிரச்சனை? இல்ல பிரச்சனை என்னன்னா, அந்த கவர்மெண்டோட முழு பாலிசி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப பாருங்க, மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இல்ல இடதுசாரி கட்சிகள் சப்போர்ட்ல இருந்தது, ஒரு இண்டோ யூஎஸ் அக்ரிமெண்ட் வச்சு பிரச்சனை ஆகி லெப்ட் சப்போர்ட் விட்ரா பண்ணாங்க. பிரகாஷ் காரத் தலைமையில் இருந்த சிபிஎம் விட்ரா பண்ணிச்சு. ஸோ அவங்களுக்கு பாருங்க, அவங்க வந்து விஜய்க்கு எதிர்த்து காமிக்காம பார்க்கணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா விஜயோட அரசு வந்த பிறகு பல போராட்டங்கள் இருக்கும், தொழிலாளிகளுக்காக, விவசாயிகள், அதுக்கு ஓப்பனாக போக முடியாது. ஆனால் ஹவுஸுக்குள்ள சப்போர்ட் காமிச்சிட்டு அப்போ பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆகிடும், தோ நாட் பார்ட்டிசிபேட்டிங் இன் த கவர்மெண்ட். அமைச்சராக இல்லாட்டி கூட கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த சிக்கல் அவங்க விரும்புறது இல்லை. அண்ட் திருமாவளவனை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு உள்ள டவுட் இருந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம இதில் ஏன்னா நமக்கு அடிப்பட்டதே விஜயனால, பெரும்பாலும் நமக்கு பயங்கர அடி விழுந்திருக்கு இது விஜயோட தாவகாவோட இதில் ஒரு வேவில், சுனாமியில். அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்த பிறகு நம்ம அரசியல் என்ன ஆகுது? ஸோ இவங்களுக்கு உள்ள தர்ம சங்கடம் இருக்குது, அது இல்லை. பட் அதே நேரத்தில் அவங்க எதிர்பார்க்குறாங்க என்னன்னா, நம்ம விஜய்க்கு கூட இருக்கோம் இல்லை எதிர்த்துக்கோங்கிறது தெரியப்படக்கூடாது இந்த நேரத்தில். ஸோ கவர்னர் என்ன சொல்றாரு, லெட்டர் கொண்டு வாங்குறாரு. அப்புறம் கவர்னர் அந்த மாதிரி லெட்டர்ல இன்சிஸ்ட் பண்ணலாமான்னா பல முறை இன்சிஸ்ட் ஆயிருக்கு. பட் அதே நேரத்தில் கவர்னர் இஸ் ஆல்சோ ஃப்ரீ, வேணும்னா கூப்பிடலாம். இங்க பாருங்க, இப்ப ஆல்ரெடி இப்ப பாருங்க, பெரிய பெரிய லாயர்ஸ் டெல்லியில எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப முகுல் ரோத்தகி, ஆரியமான் சுந்தரம், அபிஷேக் மனு சிங்வி, இப்ப அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் நம்பட்ட வருவாரா. இவங்கெல்லாம் பெரிய வக்கீல்கள், அவங்க பாக்குறாங்க நல்ல கேஸ் வருதுன்னு உச்ச நீதிமன்றத்துக்கு, உயர் நீதிமன்றம் போறதுக்கு. ஏன்னா லீகல், ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இது கிளியரா இருக்குது. கவர்னர் சிங்கிள், இது மாதிரி ஒரு தொங்கு சபையில சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கூப்பிட்டு தான் ஆகணும். ஆனா இங்க கவர்னர் என்ன சொல்றாரு, ஆனா நீ ஃப்ளோர்ல காமி சரி, ஆனா இப்ப என்ன காமி உங்கள்கிட்ட இருக்குன்னு. இப்ப பாருங்க, காங்கிரஸ் எம்எல்ஏட லெட்டரும் இல்ல இப்ப போய் கொடுத்தாங்களா, இன்னைக்கு போய் கொடுத்தாங்களா நமக்கு தெரியாது. இதுல வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, விஜய் இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மெச்சோர்டா லீகல் இதுல போயிருக்கணும். அந்த லீகல் அட்வைஸ் அவருக்கு ஏன் கிடைக்காம போச்சா? இங்க பாருங்க, நீங்க மக்களோட இதுல வந்துட்டீங்க, கவர்னன்ஸ்னா இந்த இஷ்யூ இன்னும் வரும். நீங்க ஆட்சியில அமர்ந்த பிறகு இந்த பிரச்சனைகள்லாம் வரும். எங்க லீகல் நீங்க கிளியரா இருக்கணும். எனக்கு ஏதோ ஒரு லீகல் இதுல ஒரு இதா இருக்குது. இது சின்ன, இதோட பெரிய பிழை இல்லை, பட் தேர் ஆர் சர்டன் ஹர்டில்ஸ். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் சந்திக்க போறாரு அப்படிங்கிற தகவல் இருக்குல்ல, அவர் ஏன் இந்த நேரத்தில் சந்திக்க போகணும்? இல்லைங்க, அவர் சந்திக்க போன எய்தர் ஆளுநர் அவரை கூப்பிட்டு கேட்கணும், அந்த மாதிரி ஒரு கவர்னர் எல்லா பார்ட்டிஸையும் கன்சல்ட் பண்ண மாதிரி எக்ஸசைஸ் ஆரம்பிச்ச மாதிரி தெரியல. பட் அதே நேரத்தில் தன் கட்சியில் இருக்கிற 12 எம்எல்ஏஸ் புதுச்சேரி போயிட்டாங்க சொன்ன உடனே அவருக்கு ஒரு இது வந்திருக்குல்ல, எங்கள்கிட்ட பேச வந்தாங்க, இப்போ கட்சியை உடைக்க பார்க்குறாங்க. அது காரணம் செங்கோட்டையனா இருக்கலாம். பட் அவருக்கு என்ன தோணுது, ஏன்னா அவர் பாருங்க அவசர அவசரமா இன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டாரு, நேத்திக்கு பார்த்தாரு. அண்ட் பார்ட்டியில
இப்போ அதிமுக உடைக்கிறதுக்கு எவ்வளவு பேர் வேணும்? 33 பேர் வேணும். 2/3. 47 33 இருந்தா போயிடலாம். ஆமா. சோ அவர் கட்சியே உடையிற இருக்கிற நிலைமை வந்துருச்சு. நீங்க சப்போர்ட் கேட்குறீங்க ஒரு நாள், அடுத்த நாள் எம்எல்ஏஸ் எடுத்துன்னு போயிடுறீங்க. அப்ப நான் எப்படி அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறது? இங்க இது தப்புங்க. நீங்க பேச்சுவார்த்தை ஒரு தடவை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது முடிகிறவர்கள் வெயிட் பண்ணணும். அது நடுவிலேயே ஒருத்தர் பேச போறாரு, இன்னொருத்தரை கூட்டிட்டு புதுச்சேரி கூட்டிட்டு போயிட்டாருன்னா ரிசார்ட்டுக்கு, அதுலயே ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சனை வருது இல்ல. இதுல நான் ஒண்ணு சொல்லட்டுமாங்க, இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுல பிஜேபியோட ரோல் என்னன்னு ஒரு கேள்வி. இது ஆளுநர் மூலமாக டெல்லியில இருந்து பிரஷர் வருதான். நேற்றைக்கு இந்த விஜய் தரப்புல இருந்து ஏதோ ராகுல் காந்தி தான் வர உட்கார வைக்க போற மாதிரி, இந்த 5 பேர் சப்போர்ட் தான் பெரிய இது மாதிரியும், அப்புறம் அது கொடுத்த ரீசனிங் பாருங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன, அதுக்கு என்ன ஆர்குமெண்ட் என்ன? மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த மேண்டேட்டை நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு நாங்க விஜய்க்கு சப்போர்ட் கொடுக்குறோம். பட் நீங்களே அந்த விஜய்க்கு எதிர்த்து தானே போட்டிட்டீங்க. நீங்க அந்த மேண்டேட்டுக்குன்னா இங்க பாருங்க, இதே தான் மகாராஷ்டிரால பண்ணீங்க. நான் மகாராஷ்டிரா உதாரணம் தரேன். இப்ப பல பேர் இப்ப காங்கிரஸ் ஒரு இதுவா காமிக்கிறாங்க. மகாராஷ்டிரா என்ன பண்ணீங்க? பிஜேபி சிவசேனா 2019 நவம்பர் மாசம் நடந்த மாநில சட்டசபை தேர்தலில் பிஜேபி சிவசேனாக்கு மெஜாரிட்டி வருது. நீங்க அதை உடைக்கிறீங்க. காங்கிரஸ் அதை உடைச்சு சிவசேனா உத்தவ் தாக்கரே கூப்பிட்டு நான் உங்களை முதல்வர் ஆக்குறோம். எப்போ உங்களுக்கு மேண்டேட் கிடைச்சது? பிஜேபி சிவசேனாக்கு எதிர்த்து. அதை சிவசேனா கூப்பிட்டு நீங்க சிபிஎம் பண்றேன்னு நாங்கள் சப்போர்ட் பண்றீங்க. ஏன்னா பிஜேபி தள்ளி வைக்கணும். இங்க பாருங்க, பாலிடிக்ஸ்ல நீங்க ஒரு மாரல் பொசிஷன் எடுத்தீங்கன்னா, பிஜேபி தள்ளி வச்சாங்கிறது ஒரு பெரிய மாரல் கிரவுண்டு கிடையாது, அது பொலிட்டிக்கல் கிரவுண்டு. இப்ப நீங்க பாருங்க, இப்ப திமுக என்ன கோவங்க? நியாயமான கோவம் தானே. நீங்க நீங்க தேர்தலுக்கு முன்னாடி போயிருக்கலாம், தேர்தலுக்கு முன்னாடி நீங்க போயிருக்கலாமே. அது போல நீங்க அப்ப பேசாம இருந்துட்டீங்க. அண்ட் ராகுல் காந்தி மௌனம் சாதிச்சாரு. எப்போ நமக்கு கிடைக்கிற தகவல் பிரகாரம் என்ன, டிஎம்கே ஸ்டாலின், சிதம்பரம், பிரியங்க் கர்கே அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, அவர் தன் தகப்பனார் மல்லிகார்ஜுன் கர்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, சோனியா காந்தி எப்படியோ அதில் இன்வால்வ் பண்ணி ராகுல் காந்தி தள்ளி வச்சு எடுத்த முடிவு. ஸோ இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் ஆன உடனே ராகுல் காந்தி கோவம் வருது. ஒரு மீட்டிங் கூட அட்ரஸ் பண்ணல. அதாவது இதில் என்ன சொல்ல வர கோபாலகிருஷ்ணன், எந்த கட்சி இதில் கேட்க முடியாத ஒரு நேர்மையான பாதையில் போயிருக்காங்க. சரி சார், இப்போ இந்த சின்ன கட்சிகள்லாம் ஆதரவு கொடுக்கறதுல விஜய்க்கு ஒரு தயக்கம் இருக்கிற போது ஆட்சேபிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அதிமுக 2/3 அந்த ஸ்பிளிட் மூலமா யாராவது போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அல்லது கம்யூனிஸ்ட்கள் ஆட்சி கொடுக்கல, இருக்கிற அந்த காங்கிரஸ் அந்த 5 நம்பர்ஸை வச்சு ஆட்சியை ரன் பண்ணிடுவாரா விஜய்? இல்லைங்க, அவர் பாருங்க, ஒன்ஸ் அவருக்கு பதவி பிரமாணம் ஆன பிறகு பல பரீட்சையில் அவரை எதிர்த்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. திமுகவே போடாது. அவங்கள வெளிநடப்பு செய்வாங்க, இல்லை அந்த நேரத்தில் வெளில போயிடுவாங்க. இது வாய்ஸ் ஓட்டு போறோம், சிம்பிள் மெஜாரிட்டி தான். இது சிம்பிள் மெஜாரிட்டி. அவையில் இருக்கிறவங்க எல்லாம் மெஜாரிட்டியாக ஓட்டு போட்டோம், அவ்வளவுதான். அவையில பெரும்பான்மை நிரூபிக்கணும் சார், அவையில பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படி சொல்றதுங்கிறது வாய்ஸ் மெஜாரிட்டி தானா? இல்ல, வாய்ஸ் பண்ணலாம். ஏன்னா பாருங்க, அது ஆள் இவரை பொறுத்து இருக்குல்ல, ஸ்பீக்கர் தானே முடிவு பண்ணணும். எவ்வளவு ஓட்டு விழுந்ததுன்னு என்னன்னா எண்ணலாம். பட் வேணா ஸ்பீக்கர் சொல்லலாம். நமக்கு குரல் வாய்ஸ் ஓட்ல கூட இது பாஸ் ஆயிருக்கு, பல முறை ஆயிருக்கு. இது ஒன்றும் ரூல் கிடையாது. பட் எங்க பல பரீட்சை ரொம்ப நம்பர் தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கோங்க. 2 சைடும் இருந்ததுதான். என்ன கேட்டீங்கன்னா எதிர்கட்சிகளும் ஜாஸ்தி. என்ன பாருங்க, இப்ப விஜய்க்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி, இந்த வெற்றி எதிர்த்து நாங்க இருக்கோம்னு அவையிலே காமிக்க விரும்ப மாட்டாங்க பல பேர். எனக்கு தோணல திமுக கூட காமிக்கிறேன். ஏன்னா ஸ்டாலின் கூட என்ன சொல்றாரு, நாங்க அவங்க ஆட்சி பண்றதுக்கு ஒன்று தடுக்க மாட்டோம். ஸோ அவங்க சொல்றத சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. ஏன்னா இந்த நேரம் இருக்கிற பப்ளிக் மூடு பாருங்க, பப்ளிக் இதெல்லாம் புரிஞ்சுக்காதுங்க. அவை ப்ரொசீஜர் இப்படி அதுன்னு பப்ளிக் என்ன புரிஞ்சுக்கும்? நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டோம், விஜய் கொஞ்சம் நம்பர் ஷார்ட் ஆச்சு, என்ன ஒரு 10 நம்பர் குறையுது, கூட இல்ல அதை தடுக்கிறாங்கன்னு தோணும்ல. அப்ப கேஜ்ரிவாலுக்கு ஆன மாதிரி ஆயிடும். 2ஆம் தரம் அவர் தேர்தல் சந்தித்த போது அள்ளி கொடுத்துட்டாங்க, இதாங்க எல்லாமே வச்சுக்கோங்க.
ஏன்னா பப்ளிக் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. பட் அதே நேரத்தில்ங்க கோபாலகிருஷ்ணன், விஜய் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிடணும். ஏன்னா பல விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா நீங்கள் லீகலாக யூ டு பி என்ன இதுவோ அதில் போயிருக்கணும். அதுக்கு ப்ராப்பர் கைடன்ஸோட போகணும். இப்போ அவர் பல லீகல் எக்ஸ்பர்ட்ஸை கன்சல்ட் பண்ணுறார். இப்போ கூட பாருங்க, ஆளுநர் ஒன்றும் மறுக்கலை. ஆளுநரை கடைசி இதை என்ன சொல்றாரு, இதுவரை நீங்க கொடுத்ததுல அந்த மாதிரி ஆதாரம் எஸ்டாப்ளிஷ் ஆலைங்கிறாரு. அப்ப மேற்கொண்டு ஆதாரம் கொண்டு வர இப்ப ஆல்ரெடி டைம் கொடுக்குறாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட இப்ப பாருங்க, ஒரு 5 நாள் 10 நாள் 15 நாள் பொறுத்து இருக்கலாம் இந்த எக்ஸசைஸ். அதுக்கு பிறகு உங்களுக்கு பிரசிடென்ட் ரூல் போட முடியாத ஒரு நிலைமை வரும். அதுக்குள்ள இவங்கெல்லாம் சரியா செட்டில் பண்ண முடியல. ஒரு பக்கம் அதிமுகவுக்கு உடைக்கிறதுக்கு முயற்சி ஆரம்பிச்சிருச்சு. அது ஆல்ரெடி இப்ப அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இப்ப இனிமே இந்த முயற்சிக்கு பிறகு இபிஎஸ் கட்டாயமாக இந்த மாதிரி பேசப்பட்டாரு. ஸோ அது ஆல்ரெடி ஃபுல் ஸ்டாப் ஆயிடுச்சு. அங்க நீங்க காங்கிரஸ் 5 வச்சு ஏதோ பெருசா கிடைச்ச மாதிரி நினைச்சீங்க பாரு, அது அது சரியா போல. தட்ஸ் a wrong move. இவர் பாருங்க சிம்பிளா முடிச்சிருக்குங்க கோபாலகிருஷ்ணன். எனக்கு தெரிஞ்ச அரசியல் அனுபவம் அகில இந்திய லெவல்ல சொல்றேன். கவர்னர்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு, எனக்கு அவகாசம் கொடுங்க, ஐ ப்ரூவ் மை மெஜாரிட்டி, அவ்வளவுதான். சார் இப்போ ஒண்ணு அது கொடுத்துருப்பாங்க. காங்கிரஸ் அந்த அந்த கூட்டணி அப்படிங்கிறத விஜய் சொன்னதுனாலதான் விஜய்க்கு இவ்வளவு நெருக்கடி வருதா? ஒருவேளை காங்கிரஸ் தன்னோட கூட்டணி இல்ல அப்படின்னா இந்த அளவுக்கு நெருக்கடி விஜய்க்கு வந்திருக்காதா? இல்லைங்க, அதாவது அது 2 விதமா இருக்கு. ஒன்று, தேர்தலுக்கு முன்பாக நீங்க டிஎம்கேவோட ஒப்பந்தம் பேசி 25லேருந்து 28 சீட்டை வாங்கிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டையும் வாங்கிட்டு அதுக்கு பிறகு கேம்பெயினில் அவ்வளோ சரியா ராகுல் அவங்க காங்கிரஸ் தலைமை அதில் கலந்துக்காது. அதுக்கப்புறம் 5 சீட்டு ஜெயிக்கிறீங்க. அந்த 5 சீட்டும் நீங்கள் டிஎம்கேவோட இதில் தான் ஜெயிச்சிங்க. ஏன்னா உங்கள் பலத்தில் ஜெயிச்சிருக்கணும். அந்த 28ல் ஒன்றும் கிடைச்சிருக்கணும், அது கிடைக்கல. இப்போ உங்கள் பலங்கிறது 0. உங்களுக்கு கிடைச்சது எல்லாமே இவங்க டிஎம்கே இதில் தான் கிடைச்சிச்சு. அது வேற விஷயம். டிஎம்கே எங்களை அதிக இடத்துல எங்களுக்காக ஒத்துழைக்கல உழைக்கலன்னு சொல்லலாம், அது வேற விஷயம். ஆனா உங்களுக்கு கிடைச்ச மேண்டேட் இஸ் ஆன்டி விஜய் மேண்டேட். அதுக்கு பிறகு மேண்டேட் இப்படி வந்துருத்து, நான் அந்த பக்கம் போறேங்கிறது இது வந்து கம்ப்ளீட் ஒரு இந்த ஜம்ப் பாலிடிக்ஸ் இல்ல. அது நீங்க அப்படியே லாங் ஜம்ப் பண்றீங்க. அதனால்தான் திமுகவுக்கு அந்த இது இருக்குது. நீங்க எங்க கூட இருந்துட்டு எங்கள்கிட்ட அதிகமா சீட்டை வாங்கிட்டு அதனாலேயே விசிகே போல கட்சிகள் இடதுசாரி கட்சிகள்லாம் வருத்தப்பட்டு டிஎம்டிகேக்கு நீங்க அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்து ஒரு ராஜ்யசபா கொடுத்து அவங்க ஒரு சீட்ல ஜெயிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு கடைசி நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் இதை பார்க்கும் பொழுது இவர்கள்லாம் இன்னைக்கு விஜய்க்கு சப்போர்ட், அவங்க கூட பெரிய சப்போர்ட் கொடுக்கலையே. இப்ப கூட பாருங்க என்ன ஆகுதுன்னா, இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கவர்னர் தரப்புல ஒரு இது பாயிண்ட் என்ன வருதுன்னா, கவர்னர் சொல்றாரு இல்ல சொல்ல விரும்புறாரு இல்ல சொல்லாம சொல்றாரு. என்ன, நான் உங்களுக்கு விஜய்க்கு இன்விடேஷன் கொடுத்தாச்சுன்னா அதை வச்சு உங்களுக்கு பேர ஆரம்பிச்சிருமே. அதை வச்சு ஹார்ஸ் ட்ரேடிங் இருக்குமே. why should I encourage horse trading? அதுதான் கவர்னரோட சொல்லாத ஒரு பொசிஷன். பட் சுப்ரீம் கோர்ட் பல ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, பல பிரசிடென்ட்ஸ் இருக்குது. எங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கூப்பிட்டு போத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் they will prove மெஜாரிட்டி. எடியூரப்பா கேஸ்ல உங்களுக்கு தெரியும் என்ன ஆச்சு, மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல, ரிசைன் பண்ணிட்டாரு. அப்படி ஏதாவது கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் சார்? இல்லைங்க, இது இந்த நிலைமை இப்படியே தொங்கல்ல இருந்து வச்சுங்க, தொங்கு சபையே தொங்கல்ல கண்டினியூ பண்ணிச்சுன்னா ஒரு அப்போ அசம்பிளியை சஸ்பெண்டட் அனிமேஷன் வாங்க. ஏன்னா அவை கன்ஸ்டியூட் ஆயிடும். அதுக்கப்புறம் அதை சஸ்பெண்டட் அனிமேஷன்ல வச்சிருவாங்க. மெம்பர்ஸ்க்கெல்லாம் பாருங்க பல விஷயங்கள் இருக்குது. இப்போ சிஎம், அதாவது சிஎம்க்கு புது சிஎம்க்கு இன்விடேஷன் போனோம், புது சிஎம் ஓட்டு கொடுக்கணும். அது பிறகு அவை கன்ஸ்டியூட் ஆயிடுச்சுன்னு ஆர்டர் வரும், எலெக்ஷன் கமிஷன் ஆர்டர் போட்டுருவாங்க. அது ஆர்டர் போட்ட பிறகு அவையில் இருக்கிற சீனியர் மோஸ்ட் யாரு உறுப்பினரோ அவர் புரோடெம் ஸ்பீக்கர் ஆவாரு, அவர் எல்லாருக்கும் ஓத்து கொடுப்பாரு. அதுக்கு பிறகு முதல் பல பரீட்சை ஸ்பீக்கரோட எலெக்ஷன். சிஎம்மோட இதுக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் எலெக்ஷன் வரும். அதுவே முதல் பரீட்சையே, அதுல ப்ரூவ் ஆயிடுமே. இது எல்லா சட்டசபையிலும் சரி பார்லிமெண்ட்லயும் இதான் ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு ஸ்பீக்கர் எலெக்ஷன்லேயே அது ஒரு பெரிய பல பரீட்சை. ஏன்னா அது இப்போ
விஜய் போடுற ஸ்பீக்கருக்கு எதிர்த்து வேற யாராவது இவங்க எதிர்கட்சி தரப்புல இருந்து ஸ்பீக்கர் இருக்கா? ஆமா, எதிர்கட்சி தரப்புல இருந்து சார் இப்போ எதிர்கட்சி ஸ்டெப் பை ஸ்டெப் விஷயங்க. இவங்க அசம்பிளிக்குள்ள திமுக அதிமுக சேர்ந்து செயல்படுவாங்களா சார்? ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து காமனா ஒரு ஸ்பீக்கர் கேண்டிடேட்டை போட்டு ஏதாவது பண்ணுவாங்களா? இல்ல அது போடக்கூடும். அது நீங்க ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா பாருங்க, இப்போ பீட்டர் டவுன் விஜய்க்கு. ஏன்னா போக எப்படி அவர் சமாளிக்கிறார்னு வரும். சார் இப்போ ஸ்பீக்கருக்கு 118 வேணுமா சார்? ஸ்பீக்கர் எலெக்ஷனுக்கு 118 வேணுமா இல்ல அசம்பிளியில இருக்கிறதுல மெஜாரிட்டி நம்பர் போதுமா? இருக்கிறதுல மெஜாரிட்டி போறோம். எது அரசுக்கு தேவையோ அதே தான் ஸ்பீக்கர் எலெக்ஷனுக்கு தேவை. ஆனா ஒண்ணுங்க, இதுல பாருங்க, இப்போ ஜெயிச்சது 108, அது 107 ஆயிடும். ஏன்னா விஜய் ஒண்ணு விட்டு கொடுக்கணும். இப்ப அவர் திருச்சி ஈஸ்ட விட்டு கொடுத்தாருன்னா அது ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் வந்து அதான் ஃபியூச்சருக்கு சொல்றேன். ஏன்னா இப்ப 2 தடவை ஓட்டு போட முடியாத பல பரீட்சையில ஒருத்தர் தான் விஜய் ஓட்டு போடுவாரு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நீங்க பாப்பீங்கன்னா, இப்போ ஸ்பீக்கர் வந்து ஓட்டு போடலாம், பல பரீட்சையில ஓட்டு போடலாம். ஆனா தன் எலெக்ஷனுக்கு அவர் வந்து எலெக்ஷன்ல தான் எலெக்ஷன் ஓட்டு போடலாம். அதுக்கு பிறகு பல பரீட்சை போது என்ன தேவையான ஓட்டு போடணும். ஆனா ஒருத்தரும் ஓட்டு போட்டு அதை காப்பாத்திட்டு இருக்க முடியாது அரச. அது பொலிட்டிக்கலா அது சரியா போகாது. சரி சார், உண்மையாவே நிறைய நோட்ஸ் உள்ள ஒன்றும் கனெக்டாக இருக்கு. நம்ம டே டு டே இதனுடைய அப்டேட்ஸை கூட பேச வேண்டியது இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். என்ன நடக்குது, இன்னும் இன்னைக்கு ஈவினிங் அப்புறம் என்ன மாற்றம் இருக்கு, நாளைக்கு எவ்வளவு மாற்றம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம்.